நம்ம ஓபிஎஸ் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா எப்பவுமே சிரிச்ச முகமாகத்தான் இருப்பார். கூட பாருங்க, அதுதான் அவருடைய பண்பு. ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சுக்கிட்டாதான் பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய சிரிப்பே ஒரு காலத்தில் அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு முறை அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டார் சட்டமன்றத்தில். உடனே ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சிட்டாருன்னு ஏதோ 2 நாட்டுக்குள்ள போர் வந்த மாதிரி பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அமைதியும் புன்னகை மட்டுமல்ல, ஓபிஎஸ் சொன்னா ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே சொல் விசுவாசம். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அமர்ந்த முதலமைச்சர் இருக்கையில நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை 2 முறை அமர வச்சார். தன்கிட்ட ஒப்படைச்ச அந்த அரசாட்சிய எந்த துரோகமும் இல்லாம திருப்பி ஒப்படைச்ச நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஓபிஎஸ். அதனாலதான் அம்மையா ஜெயலலிதா அவர்களை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். கூவத்தூர்ல அம்மையார் சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராயிட்டு அந்த அம்மையாரை நோக்கிய நீ எனக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையிலே கேட்டவர் தான் பழனிசாமி அவர்கள்.